ஆத்ம நமஸ்காரம். மதம். சீடர்: ஓ குருவே, இவ்வுலகில் 4 பெரும் மதங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. மக்களும் அதையே பின்பற்றுகிறார்கள். இந்த மதங்கள் எவ்வாறு தோன்றின? ஆசிரியர்: அந்த 4 பெரும் மதங்கள் எவை? சீடர்: அவை இந்து மதம், பௌத்தம், கிறித்தவம் மற்றும் இஸ்லாமிய மதம் ஆகும். ஆசிரியர்: உங்களது மதம் எது? சீடர்: இந்து மதம். ஆசிரியர்: அதற்கான ஆதாரம் என்ன? சீடர்: நான் ஈஸ்வரனை, தெய்வத்தை வழிபடுகிறேன், மற்ற அனைத்து சடங்குகளையும் செய்கிறேன். ஆசிரியர்: அப்படியென்றால் நீங்கள் ஈஸ்வரனைத்தான் வழிபட்டு வருகிறீர்கள் என்று இப்போது கூற வருகிறீர்களா? சீடர்: ஈஸ்வரன் வழிபாடு என்பது சுவாமிஜி விவரித்தபடிதான் என்றால் நான் அவரை வழிபடவில்லை. ஆசிரியர்: அப்படியானால் நீங்கள் தெய்வத்தை வழிபடாத போது உங்களை ஒரு இந்து என்று அழைத்துக் கொள்ள முடியுமா? சீடர்: முடியாது. ஆசிரியர்: இந்த உலகத்தில் வெவ்வேறு மதங்கள் இருப்பதாக கூறுவது வெறும் பைத்தியக்காரத்தனமே அன்றி வேறில்லை. ஒரே ஒரு மதம்தான் உள்ளது. அதை சமஸ்கிருத சொல்லாடலில் இந்து மதம், நம்பிக்கை என்று அழைக்க வேண்டும். இந்த இந்து நம்பிக்கையே தெய்வத்தின் மதமாகும். எனவே இந்த தெய்வத்தின் மதத்தை தவிர இவ்வுலகில் வேறு எந்த மதங்களும் இல்லை. இந்து என்ற சொல்லுக்கு சந்திரன் என்று பொருள். மதம் என்பது ஒரு நம்பிக்கை முறையை குறிக்கிறது. சந்திரன் என்பது மனம் ஆகும். வாழ்வின் சாரமாக இருக்கும் தெய்வத்தில் மனதை நிலைநிறுத்துவதே உண்மையான மற்றும் ஒரே மதம் ஆகும். யாராவது இதை செய்தால் அவர் இந்து மதத்தை பின்பற்றுபவர் ஆவார். இதை செய்யாமல் யாராவது நான் ஒரு இந்து, கிறித்தவன், பௌத்தன் அல்லது முஸ்லிம் என்று கூறினால் அதில் எந்த பயனும் இல்லை. அவர்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்லர். உதாரணமாக, தீண்டத்தகாத ஒரு நாயாடி தன்னை இஸ்லாமிற்கு மாற்றிக்கொண்டு மற்றவர்கள் அணுகக்கூடிய ஒரு மனிதனாக மாற முடியும். ஆனால் அவனுக்கு இஸ்லாத்தை பற்றி என்ன தெரியும்? அல்லாஹு, பிஸ்மில்லா போன்ற 2 அல்லது 3 வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்ல மட்டுமே அவனுக்கு தெரியும். அவன் அந்த மதத்தின் உண்மையை படிக்க தன்னை வருத்திக் கொள்வதில்லை. இதே முறையில்தான் இந்து மதம், பௌத்தம் மற்றும் கிறித்தவம் என்று அழைக்கப்படுபவற்றின் முக்கியத்துவத்தை அறியாமலேயே மனிதர்கள் உலா வருகிறார்கள். ஆனால் அங்கே வெவ்வேறு மதங்கள் எதுவும் இல்லை. மக்கள் அறியாமையில் இருந்த ஒரு காலத்தில் புத்தா என்ற பெயரில் ஒரு மகா குரு தோன்றி தெய்வத்தை பற்றிய உண்மையை கண்டறிந்து தெய்வத்தின் மதத்தை பற்றி போதித்தார். அவருக்கு பிறகு மக்கள் அவரது போதனைகளை பௌத்தம் என்று அழைத்தனர். அவரது பெயர் சுக்கிரன் என்று இருந்திருந்தால் அந்த மதம் சுக்கிர மதம் என்று அழைக்கப்பட்டிருக்கும். இதேபோல் வெவ்வேறு காலங்களில் கிறிஸ்து மற்றும் முகமது என்ற பெயர்களில் மகா குருக்கள் தோன்றினர். அவர்கள் தெய்வத்தின் மதத்தை மட்டுமே போதித்தனர் மற்றும் சரியான பாதையை எவ்வாறு பின்பற்றுவது என்று மனிதகுலத்திற்கு கற்பித்தனர். அதற்கு பிறகுதான் அவர்களுடைய போதனைகள் கிறித்தவம் மற்றும் இஸ்லாமியம் என 2 தனித்தனி மதங்களாக அறியப்படலாயின. இந்த மதங்களின் பெயரிடுதல் என்பது அவற்றை தோற்றுவித்தவர்களின் பெயர்களை பொறுத்தே அமைகிறது. ஒருவேளை கிறிஸ்து ஜார்ஜ் என்றும் முகமது ஷேக் என்றும் அழைக்கப்பட்டிருந்தால் மக்கள் இந்த மதங்களை என்னவென்று அழைத்திருப்பார்கள்? சீடர்: ஜார்ஜிசம் மற்றும் ஷேக்கிசம் என்று. ஆசிரியர்: அப்படியானால் கிறித்தவம் மற்றும் இஸ்லாமியம் என்ற மதங்கள் இருந்திருக்க முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: அப்படியானால் இந்த மகா மனிதர்களால் நிறுவப்பட்ட மதம் எது? சீடர்: தெய்வத்தின் மதம். ஆசிரியர்: அப்படியானால் எத்தனை மதங்கள் உள்ளன? சீடர்: ஒரே ஒரு மதம் மட்டுமே, அதுவே தெய்வத்தின் மதம் ஆகும். ஆசிரியர்: தெய்வத்தின் இந்த ஒரே ஒரு மதத்தை தவிர வேறு எந்த மதங்களும் இல்லை. இந்த உண்மையை மறந்துவிட்டு மக்கள் பல்வேறு கட்டிடங்களை எழுப்பி அவற்றிற்குள் பல்வேறு வகையான சிலைகளை நிறுவி அறியாமையினால் அந்த சிலைகளை தெய்வங்கள் என்று அழைத்து நரபலி, மனித பலி, குகுட பலி, சேவல் பலி மற்றும் அனைத்து வகையான கொடூரங்களையும் செய்ய தொடங்கினர். இத்தகைய கொடூரங்கள் செய்யப்பட்டு இந்த மனிதர்களை அழிவிலிருந்து மீட்பதற்காகவே மேலே குறிப்பிடப்பட்ட மகாத்மாக்கள் தோன்றினர். அவர்கள் ஆத்ம சாட்சாத்காரம், சுய உணர்தல் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களால் உண்மையை புரிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் இந்த வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் கண்டித்தனர். மேலும் இந்த உலகத்தின் பிரச்சினைக்கான தீர்வாக உள்நோக்கி பார்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அவர்களின் போதனைகளின் சாரம் என்பது நமக்குள்ளே இருக்கும் மகிழ்ச்சியின் ராஜ்யத்தை அடைவதே ஆகும். இவ்வுலகில் உள்ள அனைத்து தீர்க்கதரிசிகளும் ஒரே பாதையைத்தான் பின்பற்றுகிறார்கள். அதுவே நான் உங்களுக்கு காட்டிய உள்நோக்கிய பாதை, உள்வழி ஆகும். இதுவே உண்மை நிலை ஆகும்.